ஹலோ மக்களே! டெல்லியை சேர்ந்த 2 பேரு பழைய மொபைல ரீசைக்கிள் பண்ணி, அதுலேருந்து வருஷத்துக்கு 200 கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு வராங்க. அவங்க யாரு? அவங்க ஏன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ அம் விமல்ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, டெல்லியை சேர்ந்தவங்க தான் அன்பிட் சிங் அண்ட் சேகர் சௌரவ். இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷாப் க்ளூஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. 2015 அன்பிட் சிங் தன்னோட அம்மாவுக்காக ஒரு ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஷோரூமில் போகிறாரு. பட் அந்த டைமில் அவர் வச்சுக்கிற பட்ஜெட்டோட அந்த ஐஃபோன் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் அதே டைமில் தான் வந்து அந்த கடையில் ஒரு சேல்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் இருக்குது சார், அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புது மொபைலை விட கிட்டத்தட்ட 35,000 வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதை பார்த்து அன்பிட் சிங் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இன்னுமே செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்றது வந்து அவர் புரிஞ்சுக்கினாரு. அதே டைமில் தான் ஷாப் க்ளூஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்களா, அவங்களும் இந்த மாதிரி பழைய மொபைலை வாங்கி அதை ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்று நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த 2 பேருமே இதை பார்த்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு ஓகே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. தென் 2017 இவங்க 2 பேருமே தன்னோட ஜாபை குவிட் பண்ணுறாங்க. குவிட் பண்ணிட்டு கையில் சேவிங்ஸ் ப்ளஸ் இவங்க தனித்தனியாக வந்து லோன் எடுக்கிறாங்க. அதாவது 55 லட்சம் வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார்ட் அப் தான் ரீஃபிட் குளோபல் அப்படின்றது. இவங்க ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் தான். பழைய மொபைலை வாங்கி அதை ரீசைக்கிள் பண்ணி விற்கணும். பட் இதில் சில ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க பழைய மொபைல் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், சில மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதாவது சாம்சங், ஓப்போ, விவோ, இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல இருந்தும் அண்ட் பெரிய பெரிய ரீட்டைல்ஸ் இருக்காங்களா நம்ம நாட்டில், அதாவது சங்கீதா, பூர்விகா போன்ற பெரிய பெரிய ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்தால் வந்து இவங்க வந்து மொபைல் வந்து பழைய மொபைல் வந்து வாங்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 47 குவாலிட்டி செக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், அது அப்ளிகேஷனில் ஒரு ஆப், ஒரு மிஷின் மாதிரி. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பழைய மொபைலை வாங்கினாங்களே அதை வந்து இப்போ ஒரு மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வைப்பாங்க. வச்ச உடனே வித்தின் 2.5 மினிட்ஸில் அந்த மொபைல் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத அந்த மிஷின் வந்து காட்டி கொடுத்துரும். தென் அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஜினியர்ஸ் கிட்ட கொண்டு போங்க. இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க, என்ன ஃபால்ட் இருந்துச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தென் அந்த பழைய மொபைலில் இருக்கிற ப்ராசஸர் ஆகட்டும் அண்ட் கேமரா ஆகட்டும் இல்லைனா வந்து சென்சார் ஆகட்டும் இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி வந்து செக் அவுட் பண்ணிட்டு தென் அதை மார்க்கெட்டில் செல் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தென் ஆன்லைன் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 கிட்ட வந்து விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ். அண்ட் ஆல்சோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிலேருந்து தென் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு 55,000 65,000 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இதன் மூலமாக 1.78 மில்லியன் மொபைல் ஃபோன் வந்து இ வேஸ்ட்லேருந்து நாங்கள் ப்ரிவென்டிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு வாரண்டியும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் இவங்களோட பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு அவங்க வந்து ஒரு 6 மாதம் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு ரீஃபிட் குளோபல் இந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அவங்க 6 மாதம் வந்து பார்த்தா வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு புது மொபைல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாரண்டி ஒரு வருஷம் வாரண்டி கொடுப்போம். ஓகேங்களா? பட் இதுவே ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினா வாரண்டி வந்து தர மாட்டாங்க. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட நீங்கள் மொபைல் வாங்கினா உங்களுக்கு 6 மாதம் வாரண்டி தரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ எடுத்தோடனே எங்கள் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுதான் கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஸோ ஸ்டார்டிங் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மொபைலில் வந்து தன்னோட எங்களுக்கு ஒரு கார் இருக்குது, அந்த காரில் வச்சு லோக்கல் ரீட்டைல் கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணியிருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி லோக்கல் ரீட்டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எஜுகேட் பண்ணி தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் நல்லாவே சேல் ஆகுது அப்படி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபிட் குளோபல் எப்படி உருவாச்சு, எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா. ஸோ இதுதான் அவங்களோட ஷார்ட் அண்ட் சம்மரி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி, ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டோரி தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யாராவது பற்றி பேசணும், இவரை பற்றி பேசணும், இவங்களை பற்றி பேசணும், ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ பாய்.